Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, ஆளுநர் உரையின் மீது என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையில் நான் முதலாக பேசுகிற பேச்சே நன்றி கூறுகின்ற பேச்சாக இருப்பது குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிபதிகளாக இருக்கிறவர்கள் அதிகம் பேசக்கூடாது. மற்றவர்கள் பேசுவதை கேட்டுத்தான் தீர்ப்பை வழங்குவார்கள். மற்றவர்கள் பேசுவதை கேட்டு கொண்டிருந்த நிலையை விட்டுவிட்டு இன்றைக்கு மற்றவர்கள் கேட்க நான் பேசும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசியவர்கள் பலர் மிகவும் திறமையாக பேசினார்கள். அவர்கள் எல்லாம் அரசியலில் அதிகமாக ஊறியவர்கள். அவர்களுக்கு சமமாக என்னால் பேச முடியாது என்பதை மிகவும் அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசிய பல உறுப்பினர்கள் அரசாங்கத்தை பாராட்டி பேசினார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த அரசு மிகவும் சிறப்பாக, நேர்மையாக, ஒழுங்காக நடந்து வருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த ஆளுநர் உரையை முழு மனதோடு வரவேற்கிறேன். அரசியல் கருத்து வேற்றுமைகளை மறந்துவிட்டு பார்த்தால் ஆளுநர் உரையானது நாட்டு மக்கள் நல்வாழ்வு பெறவும், எல்லோரும் வேலைவாய்ப்பு பெறவும், கிராமங்கள் வளர்ச்சி பெறவும் நல்ல பல திட்டங்களை கொண்டதாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு மேலாக நான் நீதிபதியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பின் அரசியலுக்கு இழுக்கப்பட்டு மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பணிபுரிந்து வருகிறேன். நம்முடைய அரசு சிறப்பாக நடக்கிறது என்றால் அந்த பெருமை எல்லாம் முதலமைச்சர் அவர்களைத்தான் சாரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், நல்லெண்ணம் படைத்தவர்கள் எல்லாம் இந்த அரசுக்கு உறுதுணையாக இருந்து தங்கள் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு என்னுடைய சில கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் சொல்லும் கருத்துக்களை அரசு ஏற்று செய்யும் என்ற நம்பிக்கையில் கூறுகிறேன். மாநிலத்தில் உள்ள பெரிய மாவட்டங்களை 2ஆக பிரிக்க வேண்டும். உதாரணமாக, நீதித்துறையை பொறுத்தவரையில் கோயம்புத்தூர் மாவட்டம் இப்போது 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கோவையை தலைநகராக கொண்டு ஒரு மாவட்டமும், தாராபுரத்தை தலைநகராக கொண்டு ஒரு மாவட்டமும் செயல்படுகிறது. இதை போலவே மற்ற பெரிய மாவட்டங்களையும் 2ஆக பிரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிர்வாகத்தில் பெண்களை மாவட்ட ஆட்சித்தலைவராக இதுவரை நியமிக்கவில்லை. இந்த குறையை போக்கும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக பெண்களை நியமிக்க வேண்டும் என்று அரசை மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக, பெண்களின் முன்னேற்றம் குறித்து உறுப்பினர்கள் பலர் பேசினார்கள். கல்வியிலும் சமூக அந்தஸ்திலும் தற்போது பெண்களின் முன்னேற்றம் சிறந்து விளங்குகிறது. எல்லா தொழில்களிலும் பெண்கள் போட்டியிட முன் வந்துள்ளார்கள். அரசியல் துறையிலும் பெண்களின் பங்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. நாட்டிலும் வீட்டிலும் பெண்கள் சம அந்தஸ்துடன் விளங்குகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களின் சமூக முன்னேற்றத்திற்கும் கல்வி முன்னேற்றத்திற்கும் நம்முடைய அரசு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளை நாட்டின் நல்ல குடிமக்களாக மாற்றும் ஆரம்ப கல்வி பணிக்கு ஏற்றவர்கள் பெண்கள்தான் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வர். அதேபோல மருத்துவத்துறையிலும் பெண்களின் சேவை பெரிதும் பாராட்டப்படுகிறது. பெண்கள் நாட்டின் முன்னேற்றத்திலே பங்கு கொண்டு எல்லா துறைகளிலும் தங்கள் திறமைகளை எடுத்துக்காட்டி நாட்டின் நல்ல குடிகளாகவும் தலைவர்களாகவும் விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். ஸ்டாப்.